السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூரு ஷாஷி பாடம் 37 நாம் இருக்கிறோம். புதியதொரு பாடம் இன்று நடக்க இருக்கிறது. ஃபஸ்லுன் ஃபீமா யுத்ரகு பிஹி ஹகாயிகுல் அல்ஃபால் என்கின்ற பாடத்தை நாம் இன்று படிக்க இருக்கிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் மற்றும் துன்யவியான பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களுடைய மேலான சதக்காக்களை எங்களுக்கு தாங்கள் வழங்க விரும்பினால் இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதன் மூலமாகவும் இன்னும் இங்கே QR கோடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களுடைய மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க முடியும். நன்மையில் ஒன்று சேருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகத்திலும் பயன்பெறக்கூடிய மக்களாக, பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூரு ஷாஷியினுடைய 37வது பாடம். இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது ஹகீகத்து அர்த்தம் எப்பொழுதெல்லாம் விடப்படும். இதுதான் இந்த பாடத்தின் தலைப்பாகவும் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு யதார்த்தமான அர்த்தம் இருக்கும், அந்த யதார்த்தமான அர்த்தத்தை விட்டுவிட்டு நாம் ஒரு மஜாஸான ஒரு அலங்கார வார்த்தையை, ஒரு அலங்கார அர்த்தத்தை நாம் எப்பொழுது எடுப்போம். ஒரு வார்த்தைக்கு எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு பொருள் இருக்கும். ஒன்று அது வைக்கப்பட்டுள்ள பொருளாக இருக்கும், அல்லது புழங்கப்படக்கூடிய பொருள் இருக்கும். இந்த வார்த்தையில் பயன்படுத்தாமல் நாம் எப்பொழுது அதை வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம்? அதற்கான காரணங்கள் என்ன? எந்த எந்த காரணங்களால் எல்லாம் அந்த ஹகீகத்து அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒரு அர்த்தத்தின் பக்கம் போகும் என்கின்ற இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனுடைய வகைகள் என்ன? எந்த காரணங்களினால் எல்லாம் இவ்வாறு ஹகீகத் அர்த்தங்கள் விடப்படுகிறது? அதற்கு பிரதானமாக 5 வகைகளை சொல்லுவார்கள். இந்த 5 வகைகளை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மற்றொரு வகை ஹகீகத்துல் காசிரா என்று சொல்லுவார்கள். ஹகீகத்தில் காசிரா என்றால் என்ன? இதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் இந்த பாடங்களை பயின்று பயன்பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் பாலிப்பானாக. வாருங்கள் பாடத்திற்குள்ளே செல்வோம். ஃபஸ்லுன் ஃபீமா யுத்ரகு பிஹி ஹகாயிகுல் அல்ஃபால். இதுதான் இந்த பாடத்தின் தலைப்பு. இது ஒரு தனி பிரிவு. ஃபஸ்ல் என்பது நாம் முதலில் விளங்கி வைக்க வேண்டும். ஃபஸ்ல் என்றால் என்ன? ஃபஸ்ல் என்றால் ஜும்லத்துன் முஃபீதத்துன் தஹ்தஹா மஸ்அலத்துன் மசாயிலுன். அது பயன் தரக்கூடிய சில வாசகங்களை உட்கொண்டிருக்கும். அதற்குள் பல்வேறு வகையான மஸ்அலாக்கள் புகுந்திருக்கும். நாம் சில இடங்களில் பாபுன் என்று சொல்லி தொடங்குவதை நாம் பார்த்திருப்போம். சில இடங்களில் கிதாபுன் என்று சொல்லி தொடங்குவதை நாம் பார்த்திருப்போம். சில இடங்களில் ஃபஸ்லுன் என்று சொல்லி தொடங்குவதை நாம் பார்க்கிறோம். இப்படி கிதாபு என்றால் என்ன, ஃபஸ்ல் என்றால் என்ன, பாபு என்றால் என்ன என்பதை நாம் அடிப்படையில் விளங்கி வைக்க வேண்டும். நம்ம ஓதுறது ஒரு கிதாபா இருக்கும். கிதாபுக்குள்ளேயே ஒரு கிதாபு, கிதாபு தொஹாரத், கிதாபு நஜாசத் என்று கிதாபு போட்டு எழுதுவாங்க. கிதாப் என்றால் ஜும்லத்துன் முஃபீதத்துன் தஹத்தஹா அபுவாபுன். கிதாப் என்றால் அது பயன் தரக்கூடிய சில விஷயங்களை உள்ளடக்கியது. அதற்கு கீழே பாபுகள் இருக்கும், பல பாபுகள் இருக்கும். பாபு என்றால் என்ன? ஜும்லத்துன் முஃபீதத்துன் தஹத்தஹா ஃபுசூலுன். பாபு என்றால் அதற்குள் பல ஃபஸ்லுகள் இருக்கும். ஃபஸ்ல் என்றால் என்ன? ஜும்லத்துன் முஃபீதத்துன் தஹத்தஹா மசாயிலுன். பல மஸ்அலாக்கள் அதற்குள்ளே இருக்கும். இதைத்தான் ஃபஸ்ல் என்று சொல்வார்கள். ஆக இந்த பாடத்தில் பல்வேறு வகையான மஸ்அலாக்கள் இருக்கிறது என்பதை இந்த வாசகத்தின் மூலம் நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பை முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஃபீமா யுத்ரகு பிஹி ஹகாயிகுல் அல்ஃபால். வார்த்தைகளின் யதார்த்த அர்த்தங்கள் எந்த ஒன்றை கொண்டு விடப்படுமோ அதை பற்றி பேசக்கூடிய பிரிவுதான் இந்த ஃபஸ்ல். வார்த்தைகள் பல அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கும். ஆனால் அதனுடைய யதார்த்த அர்த்தத்தில் நாம் பயன்படுத்தாமல் வேறொரு அர்த்தத்தில் நாம் பயன்படுத்துவோம். உதாரணமாக ஒருத்தர் நம்ம திட்டுறோம்னு சொன்னா கூட போடா எரும மாடு என்று சொல்லி நாம் திட்டுகிறோம்.
எருமமாடு என்றால் அவருக்கு வாள் இருக்கிறது, அவர் அதை போன்று அம்மா என்று கத்துகிறார். இந்த மொழியில் நாம் பயன்படுத்துகிறோமா? இல்லை. ஏதாவது சில காரணங்களுக்காக ஒரு மனிதனை பார்த்து எருமை மாடு என்று சொல்கிறோம், ஒரு மனிதனை பார்த்து சிங்கம் என்று சொல்கிறோம், ஒரு மனிதனை பார்த்து சிறுத்தை என்று சொல்கிறோம். அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை விட்டுவிட்டு வேறு பல இதில் நாம் பயன்படுத்தக்கூடிய வளமை இருக்கிறது. இதுதான் பீமா யுத்துரக்குபிகி ஹக்காய்குல் அல்பால், வார்த்தைகளின் யதார்த்த அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒன்றில் பயன்படுத்தப்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதனுடைய அந்த வஜுகுகள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். பொதுவாக இந்த வார்த்தைகளின் யதார்த்த அர்த்தம் விடப்படுவது 5 அடிப்படை காரணங்களினால் இருக்கும். முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வமா யுத்ரகு பிஹி ஹகீகத்துல் அல்ஃபால் ஹகீகத்துல் லஃப்லி, ஒரு வார்த்தையின் யதார்த்த அர்த்தம் விடப்படுவதாகிறது, அதற்கு காரணமாகிறது ஹம்சத்து அன்வாயின், 5 வகைகளாகும். வமா, இன்னும் ஒரு விஷயம். எப்படிப்பட்ட விஷயம்? யுத்ரகு பிஹி ஹகீகத்துல் லஃப்லி, வார்த்தையின் யதார்த்த அர்த்தங்கள் எவைகள் மூலம் விடப்படுமோ அந்த காரியங்கள் ஆகிறது ஹம்சத்து அன்வாயின், 5 வகைகளாகும். அஹதுஹா, அதில் முதலாவது வகையாகிறது தலாலத்துல் உர்ஃபி. 5 வகைகள் இருக்குது. இந்த 5 காரணங்களினால்தான் ஹகீகத்து யதார்த்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் வேறு ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதில் முதலாவது தலாலத்துல் உர்ஃபி, வளமை அறிவிப்பது, வளமையின் ஆதாரம் அல்லது வளமை அறிவிப்பதின் மீது இருக்கக்கூடியது. வளமையில அப்படியே மாறி போயிருக்கும். அதுக்கு யதார்த்தத்துல ஒரு அர்த்தம் இருந்தாலும் அந்த அர்த்தத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். மக்களுடைய அன்றாட வாழ்வியலில் உருஃபில் அந்த வார்த்தை அர்த்தம் இப்படியே புழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அது முத்தாரஃபாகவும் அறியப்பட்டதாகவும் மஷ்ஹூராகவும் பிரபல்யமாகவும் மாறிவிடும். இப்படி பல்வேறு காரணங்களில் முதலாவது காரணம் தலாலத்துல் உருஃப். இது முதல் காரணம். இரண்டாவது வகை தலாலத்து நப்சுல் கலாம். மூன்றாவது வகை தலாலத்து சியாக்கில் கலாம். நான்காவது வகை தலாலத்துல் முத்தக்கல்லிம். ஐந்தாவது வகை தலாலத்து மஹல்லில் கலாம். இப்படி 5 வகையான காரணங்களினால் ஒரு வார்த்தையின் யதார்த்த அர்த்தம் விடப்பட்டு அதனுடைய வேறு ஒரு அர்த்தத்தில் புழங்கப்படுகிறது. இந்த 5ஐ பற்றியும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் நாம் பயின்று வருவோம். ஆரம்பமாக அதனுடைய முதல் வகை அஹதுஹா, அந்த நௌகளில் வகைகளில் முதலாவதாகிறது தலாலத்துல் உருஃபி, தலாலத்துல் உருஃப் ஆகும். தலாலத்துல் உருஃப் என்றால் மக்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தையின் பயன்பாடு அதிகரிப்பதினாலோ அல்லது அது புழக்கத்தினாலோ அதனுடைய யதார்த்த அர்த்தத்தை விட்டுவிட்டு இந்த மக்களுக்கு மத்தியில் முதாரஃபாகவும் மஷூராகவும் மாறி போகிருக்கும். இதுதான் முதல் காரணம். அந்த வார்த்தையை சொன்னா மக்களுக்கு மத்தியில இந்த அர்த்தம் தான் வரும். யதார்த்தத்துல அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா அந்த அர்த்தத்தை நாடி இருக்கவே மாட்டாங்க. இப்போ மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி அது ஆதாரமாகும் என்று நாம் கேட்டோம் என்றால் அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். வதாலிக்க, அந்த தலாலத்துல் உருஃப் மக்களுக்கு மத்தியில் புழக்கமாகிறது. புழக்கத்தினால் ஒரு வார்த்தையின் யதார்த்த அர்த்தம் விடப்பட்டு வேறொரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த விஷயமாகிறது. ஏனென்றால் லி அன்ன சுபூத்தல் அஹ்காமி, காரணம் சட்டங்கள் நிச்சயமாக தரிப்படுவது என்பது பில் அல்பாலி, வார்த்தைகளை கொண்டுதான். எதையுமே நம்ம ஒரு சட்டத்தை தரிப்படுத்துறோம். ஒரு கணவன் மனைவிக்கு தலாக்கு கொடுக்கிறாள் அல்லது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு சட்டம் எதை வைத்துதான் சொல்ல முடியும்? லஃப்லுகளை வைத்து, வார்த்தைகளை வைத்துதான் சொல்ல முடியும். இன்னமா காண, அந்த வார்த்தை அந்த அந்த இன்னமா காணலி தலாலத்தில் லஃப்லி அலல் மகனல் முராதிலில் முத்தக்கல்லிமி, ஒரு முத்தக்கல்லிமனுடைய நாடிய அர்த்தத்தின் மீதுதான் அந்த லஃப்லின் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னமா காணவினுடைய இஸ்மு சுபூத், நிச்சயமாக அந்த சட்டம் தரிப்படுதல் என்பது ஆகியிருக்கும். தலாலத்தில் லஃப்லி அலல் மஅனா, ஒரு அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடிய வார்த்தைக்கு வேண்டிதான் ஆகியிருக்கும். எந்த வார்த்தையை நம்ம சொல்றோமோ அந்த வார்த்தை எதன் மீது அறிவிக்குதோ அதுக்கு தோதுவானதாகத்தான் இந்த ஹுக்குமு என்பது ஆகியிருக்கும். எனவே எப்படிப்பட்ட அர்த்தம் பாருங்க, அலல் மஅனா, அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடிய வார்த்தை. எப்படிப்பட்ட அர்த்தம்? அல் முராதிலில் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுக்காக முத்தக்கல்லிம் நாடிய அர்த்தத்தின் மீது. இப்ப நாம ஒண்ணு சொல்றேன்னு சொன்னா, நான் எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கேனோ
அதுக்கு நான் என்ன அர்த்தத்தை நான் விளங்கி வைத்திருக்கிறேனோ அதே மாதிரிதானே ஹுக்குமு சொல்ல முடியும். அப்போ மக்கள் எல்லோரும் ஒரு வார்த்தையை இந்த அர்த்தத்தில் தான் பழக்கப்படுத்தி இந்த அர்த்தத்திலேயே புழங்குகிறார்கள் என்றால் அவர்கள் நாட்டமெல்லாம் அந்த வார்த்தையை கொண்டு அந்த புதிதான பழக்கப்பட்ட அந்த அர்த்தம் தானே தவிர ஹகீகத்தில் அதற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தத்தை மக்கள் நாடவில்லை. எனவே ஒரு முத்தக்கல்லிமனுடைய நாட்டம் எந்த ஒரு அர்த்தத்தின் மீது இருக்கிறதோ அந்த வார்த்தை அதன் மீதுதான் அறிவிக்கும். அந்த வார்த்தை அறிவிக்கக்கூடியது எந்த அர்த்தத்தின் மீது இருக்கிறதோ அதன் மீதுதான் இந்த சட்டம் என்பது இருக்கும் என்ற காரணத்தினால்தான் தலாலத்துல் உருஃப் என்பது ஒரு அடிப்படை ஆதாரமாக ஆகிறது. மக்களினுடைய வளமையில் பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படி ஒரு சட்டத்தையே மாற்றுகிறது என்றால் எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தங்கள் எங்கிருந்து பிறக்கிறது என்றால் ஒரு முத்தக்கிழனுடைய நாட்டத்தில் இருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய எண்ணங்களை சார்ந்து இருக்கிறது. அவனுடைய எண்ணங்கள் என்னவோ அதை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. எனவே அந்த வார்த்தைகளுக்கு அந்த முத்தக்கல்லிமிடத்தில் என்ன முராது இருக்கிறதோ அதைத்தான் நாம் அமல் செய்ய முடியும், சட்டமாக சொல்ல முடியும். இதைத்தான் தலாலத்துல் உருஃபினுடைய அடிப்படை ஆதாரமாக நாம் சொல்கிறோம். இப்ப இதா காணல் மயனா அந்த அர்த்தம் ஆகியிருந்தால் முத்தஆரஃபன் அறியப்பட்டதாக, பைனன் நாசி மக்களுக்கு மத்தியில் பழக்கப்பட்டதாக அறியப்பட்டதாக அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் ஆகியிருந்தால் காணதாலிக்கல் மயனல் முத்தஆரஃபு அந்த அறியப்பட்ட அர்த்தமாகிறது ஆகியிருக்கும், தலீலன் ஆதாரமாக ஆகியிருக்கும். எதன் மீது? அலா அன்னஹு நிச்சயமாக அதுதான் குவல் முராது பிஹி அந்த வார்த்தையை கொண்டு நாடப்படுவது என்பதின் மீது அதுவே ஆதாரமாக இருக்கும். அப்போ மக்களுக்கு மத்தியில் தலாலத்துல் உருஃப் புழக்கத்தில் எந்த வார்த்தையை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறார்களோ அது மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டதாக இந்த வார்த்தையை சொன்னா இதுதாங்க அர்த்தம் என்று எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக இருந்தால் அதுதான் அர்த்தம். லாகிரன் வெளிப்படையாகவே அந்த வார்த்தைக்கு மக்களிடம் என்ன அர்த்தம் இருக்கிறதோ அதுதான் அர்த்தம். அதன் மீதே அந்த காரியம் அமல் செய்யப்படும். அந்த மக்களுக்கு மத்தியில் புழக்கப்பட்ட வார்த்தையின் அர்த்தத்தை கொண்டே ஹுக்குமு செய்யப்படும். எத்தரத்தபு அலைகில் ஹுக்குமு அப்பொழுது சட்டம் அந்த புழக்கப்பட்ட அர்த்தத்தின் மீதே தரத்துபாகும், வரிசைப்படியாகும். சட்டம் என்பது இயற்றப்படும், சட்டம் வரும் என்று நாம் விளங்க வேண்டும். மிசாலுகு அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்ப அடிப்படையை நம்ம விளங்கி வைக்கிறோம். என்ன? ஹகீகத்துல ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை, வேறொரு அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று டைரக்டாக மஜாஸாக அலங்கார சொல்லாக பயன்படுத்தப்படும். இந்த மக்களுக்கு மத்தியில் புழக்கப்பட்ட இந்த புழக்கத்தில் உள்ள மாயனல் முத்தஆரஃப் மாயனல் மஷ்ஹூர் அறியப்பட்ட புழக்கப்பட்ட புழக்கத்தில் உள்ள அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான உதாரணம் கொடுக்கறாங்க பாருங்க. மிசாலுகு அந்த தலாலத்துல் உருஃபு கொண்டு தலாலத்துல் உருஃபை கொண்டு ஹகீகத்தினுடைய அர்த்தம் விடப்பட்டு வேறு ஒன்றில் பயன்படுத்தப்படுகிறது. என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அர்த்தத்துல பயன்படுத்தாம வேற ஒரு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. ஏன் அந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாங்கன்னா மக்களுக்கு மத்தியில அதுதான் அறியப்பட்டதாகவும் புழக்கத்திலும் இருக்கும். உதாரணம் பாருங்க. மிசாலுகு அதனுடைய உதாரணமாகிறது. லவ் ஹலஃப ஒருவன் சத்தியம் செய்தால், என்ன சத்தியம் செய்தால்? லா யஷ்தரி ரஸன் ஒரு நான் தலையை அவன் வாங்கவே மாட்டான் என்று சத்தியம் செய்கிறான். ஒரு கறிக்கடையில போய் நின்னுட்டு சண்டை போடுறான். இனிமேல் நான் உங்ககிட்ட தலைக்கறிய வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப பாருங்க, தலைக்கறின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலைக்கறினா எதுக்கெல்லாம் தலை இருக்கோ அதனுடைய கறிகள் எல்லாம் தலைக்கறி தான். ஆட்டுக்கு தலைக்கறி இருக்கு. நம்ம ஊர் வழக்கத்துல ஆட்டுக்கு சொல்லுவோம் அல்லது மாட்டுக்கு சொல்லுவோம். இப்போ வேற ஒரு தலைக்கறிகள் இருக்குது. எது? சிங்கத்தினுடைய தலைக்கறி, அதுவும் தலைக்கறி தான். புலிக்கு இருக்குது, அதுவும் தலைக்கறி தான். சிறுத்தைக்கு இருக்குது, அதுவும் தலைக்கறி தான். ஆனா நம்ம ஊர் பாஷையிலையும் மக்களுக்கு மத்தியில் புழக்கப்பட்ட அறியப்பட்ட பரவலாக பிரபல்யமாக இருக்கக்கூடிய தலைக்கறினா அது என்னதான்? அது ஆட்டு தலைக்கு தான் சொல்லுவாங்க. எனவே ஒரு கறிக்கடலில் நின்னுட்டு இனிமேல் நான் தலைக்கறி வாங்க மாட்டேன் என்று ஒருவன் சத்தியம் செய்கிறான் என்றால் பகுவ அவனுடைய அந்த சத்தியமாகிறது அலாமா ஒரு தலைக்கறியின் மீது இருக்கும். தலைன்னு இருக்குது, நீங்க தலைக்கறின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எளிமையாக புரியக்கூடியதாக இருக்கும். அதனால நான் தலைக்கறின்னு சொல்றேன். பகுவ அலாமா அது ஒரு தலைக்கறியின் மீது இருக்கும். எப்படிப்பட்ட தலைக்கறி? தஆரஃபஹு அதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் அன்னாசு மனிதர்கள். மக்கள் தலைக்கறி என்று சொன்னால் எது அவங்களுடைய சிந்தனைக்கு முதல்ல போகுதோ, மக்கள் எதை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அதுதான் இங்கே எடுத்துக் கொள்ளப்படும்.
எனவே இனிமேல் நான் தலைக்கறியை வாங்கவே மாட்டேன் என்று ஒருவன் சத்தியம் செய்கிறான் என்றால் அவன் அதற்கு பதிலாக வழமையில் உள்ள ஆட்டுத்தலை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு சிறுத்தையினுடைய தலையை வாங்கி வருகிறான், அல்லது வேறு ஏதாவது ஒரு பருந்தினுடைய தலையை, கோழியினுடைய தலையை, கோழி தலையெல்லாம் நமக்கு தலைக்கறின்னு சொல்றது இல்ல இல்லையா? அப்ப கோழி தலையை வாங்கி அதை சாப்பிடுகிறான், அல்லது அதை வாங்குகிறான், விற்பனையில் வாங்குகிறான் என்றால் அவன் சத்தியத்தை முறித்தவன் ஆக மாட்டான். பலா யஹ்னசு, அவன் ஹானிஸ் ஆக மாட்டான். ஏன் ஹாரிஸ் ஆக மாட்டான்? ஏன்னா மக்களுக்கு மத்தியில் இந்த தலக்கறி அல்லது தலை என்பது அறியப்பட்டது எதுவோ, உறுப்பில் எது இருக்கிறதோ அதன் மீதுதான் பொருந்தும். உறுப்பில் எதுவெல்லாம் இல்லையோ அதில் எல்லாம் பொருந்தாது. அப்ப தலக்கறின்னு சொன்னா எல்லா தலையும் உள்ள வருமேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா. தலக்கறின்னு சொன்னா எல்லா தலையும் உள்ள வரும் தான். இதுதான் அந்த வார்த்தையினுடைய ஹகீகத் அர்த்தம். அப்ப எது தலக்கறி என்று மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டு இருக்கிறதோ அதன் மீதுதான் சுமத்தப்படுமே தவிர, மக்களுக்கு மத்தியில் எது அறியப்படாததாக இருக்கிறதோ அதன் மீது சுமத்தப்படாது. எனவே அப்படிப்பட்ட ஒன்றை ஒருவன் வாங்கி வருகிறான் என்றால் அவனுடைய சத்தியம் முறியாது. உதாரணமாக சிறுத்தையின் தலையை, கோழியினுடைய தலையை, பருந்தினுடைய தலையை இவரை ஒருவன் வாங்கி வருகிறான் என்றால் அது மக்களுக்கு மத்தியில் உருஃபில் அறியப்படாததாக, மஷூர் ஆகாததாக, முத்தாரஃப் ஆகாததாக இருப்பதினால் அவைகளின் மூலமாக அவருடைய சத்தியம் முறியாது. பிரசில் உஸ்பூரி வல் ஹம்மாமத்தி, குருவியினுடைய தலை, புறாவினுடைய தலை, இவைகளுடைய தலையை கொண்டு அவன் வாங்குகிறான், இஷ்டிரா அவன் விற்பனை செய்கிறான் அல்லது வாங்குகிறான் என்றால் அவனுடைய சத்தியம் முறியாது. ஏனென்றால் இந்த குருவியினுடைய தலை, புறாவினுடைய தலையெல்லாம் அது தலைக்கறியாக, தலையாக மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டதல்ல. இது முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணம் சொல்றாங்க பாருங்க. கதாலிக்கு அதை போன்றே ஆகும். லவ் ஹலஃப, ஒருவன் சத்தியம் செய்தால். என்னன்னு சத்தியம் செய்கிறான்? லா யகூலு பைலன், முட்டையை சாப்பிட மாட்டேன். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரிதான். கடையில போய் இப்ப முட்டை வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொல்லி விடுறாங்க. நம்ம எந்த முட்டை தான் வாங்கிட்டு போவோம்? கோழி முட்டையை தான் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி ஒருவன் சொல்கிறான், அம்மாட்ட சொல்றான், லா ஆக்குலு பைலன், இனிமேல் நான் முட்டையே சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் என்றால் அவனுடைய சத்தியம் எதன் மீது எதில் எடுத்துக் கொள்ளப்படும்? அந்த கோழி முட்டையோ அல்லது பயன்படுத்தக்கூடிய வாத்து முட்டையோ இதன் மீதுதான் எடுத்துக் கொள்ளப்படும். இது இல்லாம ஒரு பருந்தின் முட்டை, அதே மாதிரி கௌதாரியின் முட்டை, அந்த மாதிரி எதுவெல்லாம் மக்களுடைய வழக்கத்திற்கு மாற்றமாக மக்களுக்கு மத்தியில் அறியப்படாமல் இருக்கிறதோ இந்த முட்டைகளின் மீது அது எடுத்துக் கொள்ளப்படாது. லவ் ஹலஃப, ஒருவன் சத்தியம் செய்கிறான், சத்தியம் செய்தால் லா யகூலு பைலன், அவன் முட்டையை சாப்பிட மாட்டான் என்று ஒருவன் சத்தியம் செய்கிறான் என்றால் காணதாலிக்க, அவனுடைய முட்டையை சாப்பிட மாட்டான் என்று சொன்ன சத்தியம் ஆகியிருக்கும். அல்லது முத்தாரஃபி, மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டதின் மீது ஆகியிருக்கும். மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டது என்னங்க? கோழி முட்டை, வாத்து முட்டை, இது போன்ற முட்டைகளின் மீது இந்த சத்தியம் இருக்கும். எனவே அவன் ஃபலா யஹ்னசு, ஹானிஸாக மாட்டான், சத்தியம் முறித்தவனாக ஆக மாட்டான். பி தனாவுலி பைலில் உஸ்பூரி வல் ஹம்மாமத்தி, புறாவின் முட்டையோ அல்லது குருவியின் முட்டையோ அவன் சாப்பிடுவதன் மூலம், அடைந்து கொள்வதன் மூலம், எடுத்துக் கொள்வதன் மூலம் அவன் ஹானிஸாக ஆக மாட்டான். ஏனென்றால் மக்களுடைய வளமையில் இந்த புறாவினுடைய முட்டை என்பது சாதாரணமாக முட்டை என்று சொல்லக்கூடிய கருத்தில் பயன்படுத்தக்கூடியதல்ல. எனவே தலாலத்தில் உருஃப், வளமை எதன் மீது அறிவிக்கிறது, வளமையில் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்பது என்று நாம் பார்த்து அதன் மீதுதான் சட்டம் சொல்லப்படும். ஏனென்றால் ஒருத்தன் முட்டை சாப்பிட மாட்டேன்னு அம்மாட்ட சொல்றான், அல்லது அம்மா போய் முட்டை வாங்கிட்டு வாடான்னு சொன்னா அவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்க? நம்ம வீட்டுல கடையில போய் முட்டை வாங்கிட்டு வாப்பா நம்முடைய மகன்மார்களை சொல்றோம்னு சொன்னா என்ன அர்த்தத்துல நம்ம சொல்றோம்? கோழி முட்டையை வாங்கிட்டு வாடான்னு. இப்ப முட்டைன்னு சொன்னா எல்லாமே முட்டை தான். ஹக்கீகத்துல எல்லாமே முட்டையாக எடுத்துக் கொள்ளப்படலாம். ஆனால் நமக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது. நம்முடைய வளமையில், நம்முடைய மக்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் பழக்கத்தில் இருக்கிறது, புழக்கத்தில் இருக்கிறது. அந்த பழக்கப்பட்ட வார்த்தையின் மீதுதான் சட்டம் சொல்லப்படுமே தவிர பொதுவாக ஹக்கீகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் சட்டம் சொல்லப்படாது. எனவே அந்த பழக்கத்தில் உள்ள வார்த்தையின் மீது அமல் செய்யப்படும், ஹக்கீகத்தினுடைய அர்த்தம் விடப்படும். இந்த 2 உதாரணங்களை நம்ம நல்லா விளங்கியிருக்கோம். இப்ப இந்த 2 உதாரணங்களை வச்சு ஒரு முக்கியமான ஒரு உசூல் சொல்றாங்க பாருங்க. வபிஹாதா, நாம் மேற்சொன்ன இந்த உதாரணங்களை கொண்டு லகர, வெளியாகி இருக்கிறது. இந்த 2 உதாரணங்கள் பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். முதல் உதாரணத்துல என்ன சொன்னாங்க? தலக்கறி, தலைன்னு போட்டிருக்கு. நீங்க தலக்கறின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா விளங்கும். நம்முடைய ஊர் மக்களுக்கு தோதுவாக விளங்குவதற்காக நான் அப்படி சொல்றேன். இப்ப தலக்கறின்னு சொன்னா நம்ம ஆட்டு தலக்கறியோ, மாட்டு தலக்கறியோ தான் நம்ம எடுப்போமே தவிர, யானை தலக்கறி,
அதே மாதிரி வேற தலைக்கறிகள் நம்ம எடுக்க மாட்டோம். இப்போ தலைக்கறின்னு சொன்னா எல்லாமே தலைக்கறி தானே. பல தலைக்கறிகள் இருக்குது, பல தலைகள் இருக்குது. அந்த பலதில் நாம் சிலதை மட்டும் குறிப்பாக்குகிறோம். பாருங்க, ஹகீகத்துன்னு சொன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதார்த்த அர்த்தம் விடப்பட்டு நேரா மஜாசுரி அர்த்தத்துக்கு போகும். ஒரு மனுஷன பார்த்து எரும மாடு அப்படின்னு சொல்லி திட்டுறோம்ன்னு சொன்னா, அவனுக்கு எரும மாட்டுக்கும் 2 ஜின்ஸுமே வேற. 2 இனங்களுமே வேற. ஒன்று மிருகம், மற்றொன்று மனிதன். நவ்வு 2ம் வேறு. ஒன்று பேசக்கூடிய உயிரினம், மற்றொன்று பேச முடியாத உயிரினம். இப்படி 2ம் வெவ்வேறாக இருக்கும் பொழுது நாம் பயன்படுத்துகிறோம். அந்த நேரத்துல டைரக்ட்டாக மாற்றின் பக்கம் போகிறது. ஆனால் இந்த மசாயில்களில் பாருங்க, தலக்கறின்னு சொன்னா, அது யானை தலக்கறி எடுத்துக்காது. அதே மாரி சிறுத்தை தலக்கறி எடுத்துக்காது. ஆனா ஆட்டு தலக்கறி எடுத்துக்குது, மாட்டு தலக்கறி எடுத்துக்குது. அப்ப என்ன ஆகுது? அதனுடைய ஹக்கீக்கத்தில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. பல அர்த்தங்களில் சில அர்த்தங்களை மட்டும் அதில் எடுத்துக்கொள்கிறது. மற்ற அர்த்தங்களை அது விட்டு விடுகிறது. இதே மாரி முட்டையும் பாருங்க, முட்டை சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தன் சத்தியம் செஞ்சா, நம்ம கோழி முட்டை எடுத்துக்கிறோம், வாத்து முட்டை எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் புறா முட்டை, குருவி முட்டை, அது போன்ற வேற உயிரினங்களா இருக்கக்கூடிய நெருப்புக்கோழி முட்டை, இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்ப என்ன பண்றோம்? ஹக்கீக்கத்தில் பலது இருந்தால், சிலதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். மக்களுடைய தலாலத்துல் உருஃப் வழக்கத்தில் எடுத்துக்கொள்கிறோம். மற்ற சிலதை விட்டு விடுகிறோம். அப்போ என்ன புரியுது? ஒரு ஹகீக்கத்து அர்த்தம் மாறுகிறது என்றால், நேரடியாக அது மஜாஸுக்கு போகாது. ஹகீக்கத்திலேயே உள்ள சில ஃபர்துகளை எடுத்துக்கொண்டு, சில ஃபர்துகளை விட்டும் வெளியாகிவிடும். எடுத்துக் கொள்ளாது. இதைத்தான் உசூல் இமாம்கள் ஹகீக்கத்துல் காசிரா என்று சொல்லுவார்கள். பாருங்க, வபிஹாதா மேற்சொன்ன இந்த 2 உதாரணங்களிலிருந்து நமக்கு தகர தெளிவாகிறது. அன்ன தற்கல் ஹகீக்கத்தி ஹகீக்கத்து அர்த்தம் விடப்படுவது நிச்சயமாக ஹகீக்கத்து அர்த்தம் விடப்படுவது என்பது லா யூஜிபு அது கட்டாயமாக ஆக்காது அல் முசீர இலல் மஜாசி நேரடியாக மஜாஸின் பக்கம் மாறி விடுவது. ஹகீகத் அர்த்தத்தை விட்டுட்டோம் சொன்னா டைரக்டா மஜாஸுக்கு தான் போகும் என்பது கிடையாது. லா யுஜிபு கட்டாயமாக்காது அல் முசீர இலல் மஜாசி டைரக்டாக மஜாஸின் பக்கம் அது மாறி போகும் என்பதை கட்டாயமாக ஆக்காது. பல் மாறாக ஜாஸ ஜாயிஸ் ஆகும், ஆகுமானதாகும். அன் தஸ்புத்த பிகில் ஹகீகத்துல் காசிரா அன் தஸ்புத்த சரிப்படுவது பிகி அந்த மாறியதின் மூலமாக அல் ஹகீகத்துல் காசிரா ஹகீகத்துல் காசிரா தெரிப்படுவதற்கு சாத்தியம் உள்ளது. ஹகீகத்துல் காசிரானா என்னது? ஹகீகத்தில் நிறைய வகைகள் இருக்கும். எல்லா வகைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் சில வகைகளை எடுத்துக்கொண்டு சில அப்ராதுகளை விட்டுவிடக்கூடியதாக இருக்கும். நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்? ஹகீகத்தில் விடுபட்டால் டைரக்டாக மஜாஸிற்கு போகும் என்று சில இமாம்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஹனஃபி மதுஹபில் ஹகீகத்து விடப்பட்டால் டைரக்டாக மஜாஸுக்கு போக வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் இல்லை. தலாலத்துல் உருஃபினுடைய இந்த உதாரணங்கள் அதற்கு மிகச்சிறந்த ஆதாரங்களாக இருக்கிறது. மாற்றமாக ஹகீகத்து விடப்படுகிறது என்றால் அது ஹகீகத்துல் காசிராவை தெரிப்படுத்துவதற்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் கூறுகளும் இருக்கிறது என்பது இந்த உதாரணங்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. அடுத்து பாருங்க, மிசாலு இன்னும் அந்த தலாலத்துல் உருஃபினுடைய உதாரணமாகிறது தக்யீதுல் ஆமி பில் பாலி ஒரு ஆமை அதில் உள்ள சிலதை கொண்டு நாம் கைதிடுவது, சுருக்குவது, குறிப்பாக்கிக் கொள்வது அவைகளெல்லாம் தலாலத்துல் உருஃபினுடைய ஆதாரங்களாக இருக்கும். அல்லது மிசாலுடைய லமீரு அதைவிட சிறந்தது ஹகீகத்துல் காசிராக்கு தான். மிசாலுகு அந்த ஹகீகத்துல் காசிராவுடைய உதாரணமாகிறது தக்யீதுல் ஆமி பில் பாலி ஒரு ஆமை. நம்ம சொன்னோம் இல்லையா, ஹகீகத்தில் நிறைய இருக்கும். இந்த நிறைய இருக்கிறது, இந்த நிறைய இருப்பதுடைய ஆமில் பில் பாலி சில அப்ராதுகளை கொண்டு நாம் குறிப்பாக்கிக் கொள்வதுதான் ஹகீகத்துல் காசிரா. அப்ப ஹகீகத்துல் காசிரான என்னது? தக்யீதுல் ஆமி பில் பாலி என்பது அதனுடைய வரையறையாக இருக்கிறது. கதாலிக்கு அதை போன்றே ஒரு 3வது உதாரணம் சொல்றாங்க பாருங்க. கதாலிக்கு அதை போன்றே ஆகும். லவ் நதர ஒருவன் நேர்ச்சை வைக்கிறான். என்ன நேர்ச்சை வைக்கிறான்? ஹஜ்ஜன் நான் ஹஜ்ஜுக்கு போவேன் நேர்ச்சை வைக்கிறான். அல்லது மஷியன் இலா பைத்தில்லாஹி தாலா நான் அல்லாஹு தாலாவினுடைய வீட்டின் பக்கம் நான் நடந்து போவேன் என்று நேர்ச்சை வைக்கிறான். அல்லது அவன் அடிப்பான் பி சௌபிகி அவனுடைய ஆடையை கொண்டு அடிப்பான் ஹத்தீமல் கஅபா கஅபாவினுடைய அந்த அரை வட்டம் இருக்கு இல்லையா, கஅபத்துல்லாஹை சுற்றியுள்ள அந்த ஹஜ்ருல் இஸ்மாயில் அரை வட்டம் ஹத்தீம், இந்த ஹத்தீமை அவனுடைய ஆடையை கொண்டு அடிப்பான் என்று சத்தியம் செய்கிறான். 3 நேர்ச்சை செய்கிறான். 3 வகையான நேர்ச்சை சொல்லியிருக்காங்க. ஒன்று, நான் ஹஜ்ஜு செய்வேன்,
அப்ப அவன் மீது என்ன கடமையாகும்? ஹஜ் செய்யறது கடமையாகும். 2வது, நான் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நடந்தே செல்வேன். இந்த வார்த்தையை சொல்வதன் மூலமும் மக்களுக்கு மத்தியில் என்ன வளமை இருக்கிறது என்றால், நேரடியாக ஹஜ்ஜுக்கு போவதுதான் வளமையாக இருக்கிறது. நான் பைத்துல்லாஹ்க்கு போவேன்னு சொன்னா டைரக்ட்டா போயிட்டு போனா அந்த காரியம் முடிஞ்சிரும். ஆனா மக்கள் எதுக்கு சொல்றாங்க? ஹஜ்ஜுக்கு போறத தான் பைத்துல்லாஹ்க்கு போறதா தான் சொல்றாங்க. அதே மாரி பழங்கால மக்கள் என்னுடைய ஆடையை கொண்டு நான் கஅபாவுடைய அந்த அரைவட்ட ஹத்தீமில் அடிப்பேன் என்று ஒருவன் சொல்கிறான், நேர்ச்சை வைக்கிறான் என்றால், ஹஜ்ஜுக்கு போவேன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஹஜ்ஜுக்கு பைத்துல்லாஹ்க்கு போறேன்னா ஒரு ஹக்கீகத்துல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா ஹஜ்ஜுங்கிறதுக்கு அர்த்தம் வேற. ஹஜ் என்பது சில குறிப்பிட்ட கிரியைகள். ஹஜ்ஜினுடைய காரியங்கள், ஷரியத்துடைய சில அமல்களை செய்வதுதான் ஹஜ். அந்த அர்த்தம் அப்படி சொல்லாம, நான் கஅபத்துல்லாஹ்க்கு போவேன் என்று ஒருவன் நேர்ச்சை வைப்பதன் மூலமாக எதை நாடி சொல்கிறான்? மக்கள் எதை நாடுகிறார்கள்? ஹஜ்ஜினுடைய காரியங்களை செய்வேன் என்று நாடுகிறார்கள். இப்படி இந்த 3 விதமாக ஒருவன் நேர்ச்சை வைப்பான் என்றால், எல்ஸமுஹு அவனுக்கு கட்டாயமாகிவிடும் ஹஜ்ஜு. ஹஜ் கட்டாயமாகிவிடும். எப்படிப்பட்ட ஹஜ்? பி அஃஆலின் மஅலூமத்தின் அறியப்பட்ட சில கிரியைகளை கொண்டு, காரியங்களை கொண்டு நடைபெறக்கூடிய ஹஜ் அவன் மீது கட்டாயமாகிவிடும். ஏன் இது கட்டாயமாகுதுன்னு கேட்டீங்கன்னா, உஜூதில் உருஃபி வளமை மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்டது. அந்த வளமைப்படி இது உண்டாகி இருப்பதின் காரணத்தினால், மக்களுடைய வளமையில் இவ்வாறு சொன்னால் அது ஹஜ் செய்வதை கடமையாக்கிவிடும் என்கின்ற உருஃபினுடைய வளமை இருப்பதின் காரணத்தினால், அவனுக்கு ஹஜ் செய்வது இந்த 3 ரூபங்களிலும் கடமையாகும். எனவே நாம் புரிந்து கொள்வது, ஒரு மனிதன் அவனுடைய வார்த்தைகள் அல்லது குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ஆம்மு ஹாஸினாலோ அல்லது ஆம்மு முத்லக்கினாலோ அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்கள் அதனுடைய ஹகீகத்தில் பயன்படுத்தப்படாமல் அதனுடைய மஜாஸில் பயன்படுத்தப்படும். உருஃபு ஆமினாலோ அல்லது உருஃபு ஹாஸினாலோ 2 வளமையும் இருக்கலாம். பொதுவாக உருஃபு ஆமில் இருந்தும் அந்த ஹகீகத் அர்த்தம் மாறுபட்டு மஜாஸிற்கு போகியிருக்கலாம், அல்லது ஹகீகத்துல் காசிராவிற்கும் போகியிருக்கலாம், அல்லது டைரக்டாக உருஃபு ஆம் இல்லாமல் உருஃபு ஹாஸ் சில மக்களினுடைய அந்த பழக்கத்தினால் புழக்கத்தினுடைய வார்த்தைகளினால் டைரக்டாக ஹகீகத்தில் இருந்து ஹகீகத்துல் காசிராவிற்கோ ஹகீகத்தில் ஹகீகத்தில் இருந்து மஜாஸிற்கோ அது போகும். எனவே இது போன்ற வாழ்வியல் உதாரணங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பல்வேறு உதாரணங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருப்போம். இதனால்தான் ஒரு வார்த்தை அதனுடைய யதார்த்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படாமல் மக்களுடைய மத்தியில் புழக்கப்பட்ட அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இன்று நாம் பாடத்தில் பார்த்த தலைக்கறியை போல, முட்டையை போல, நான் அதே போன்று அந்த அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நடந்து போவேன் என்று சத்தியம் செய்ததை போன்று, இது போன்று இன்னும் 4 வகையான காரியங்கள் இந்த ஹகீகத்தில் இருந்து மஜாஸுக்கு போகுவதற்கு காரணங்களாக அமைகிறது. நாம் பாடத்தினுடைய தொடக்கத்தில் சொன்னோம். முதலாவது காரணம் தலாலத்துல் உருஃப். அதை நாம் பார்த்து விட்டோம். அடுத்தது தலாலத்து நஃப்ஸுல் கலாம். அடுத்து தலாலத்து சியாக்கில் கலாம். அடுத்து தலாலத்துல் முத்தக்கல்லிம். அடுத்து தலாலத்து மஹல்லில் கலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் அவைகளை நாம் தெளிவாக படிக்கக்கூடிய தௌஃபீக்கினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்கியருள்பாலிப்பானாக என்று கூறி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.